இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இன்னைக்கு ஆக்சுவலா சண்டே. ஸோ சண்டே என்ன நான்வெஜ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கும் போது எங்களுக்கு மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. மட்டன் பிரியாணியில கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாய் ஸ்டைல்லயே வேற என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த ரெசிபி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன் பை ஒன்னாக என்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். இதில் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர்க்காச்சும் ஊறணும். கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி, அப்புறம் தக்காளி ஒரு 250 கிராம்ஸ், பச்சை மிளகா ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் இது, அதுக்கப்புறம் சீரகத்தூள், தயிர், எண்ணெய், கரம் மசாலா, மஞ்சத்தூள், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, பெரிய ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சி பூ, ஜாதிக்காய், கல்பாசி, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொரிச்சு எடுத்து வச்சு நம்ம பிரியாணியில் போட்டு செய்யும் போது டேஸ்ட் நல்லா கொடுக்குது. இன்னைக்கு ஆக்சுவலாக என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் பிரியாணி எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக பண்ணுறதுன்னா அவரு தான். ஸோ பிரியாணி மாஸ்டர்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவரு தான் இன்னைக்கு செய்ய போறாரு. நான் கூட இருந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் யூஸ்வலாக பயங்கர பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரி அளவெல்லாம் கரெக்டாக எடுத்து தான் பண்ணுறது. நவனத்துக்கு பசி வந்துருச்சு. நடுவில் அவரோட ஸ்நாக்ஸ் பிரேக் இது. பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஃபஸ்ட்டு நாங்கள் வதக்கி வச்சுருக்கோம். எதுக்குன்னு இந்த மாதிரி எதுக்கு தவால வச்சுருக்கேன்னா நல்லா பாருங்கள் எண்ணெய் வந்து நின்றும். இந்த மாதிரி எண்ணெய் நிற்கும் போது நம்மளுக்கு எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் பொரிச்சு எடுத்த ஆயிலையே அப்படியே இதில் போட்டுக்கிறோம். மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்கணும். ஆயில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க ஆனியன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 3 பாகமாக நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மட்டன் வேகிறதுக்காக ஒரு கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கோம். மீதி வெங்காயம் வந்து நம்ம மசாலா போடும்போது அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம தம் போடும் போது கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். ஸோ ஆனியன் போட்டு வதக்குனதுக்கப்புறமா மட்டன் அதில் ஆட் பண்ணுறோம். நல்லா இந்த கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த கலர் சேஞ்ச் ஆக நம்ம கொஞ்சம் லைட்டாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போட்டோன்னா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இந்த ஃப்ரை பண்ணி நாங்கள் போடுறது. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் 850 கிராம்ஸ் போட்டதுனால மட்டனை ஜிஞ்சர் 85 கிராம்ஸு, அப்புறம் கார்லிக் வந்து 85 கிராம்ஸ் போடுறோம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த மட்டனுக்குள்ளே போய் இறங்க ஆரம்பிக்கும். பார்க்கும் போதே அப்படியே நாக்கு ஓடுது. பாருங்க எப்படி இருக்கு மட்டன். ஸோ இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுறது. கல் உப்பு போட போகிறோம். இப்போ உப்பு ஆட் பண்ணுறோம் மட்டனுக்கு ஏற்ற அளவுக்கு. நீங்களும் அந்த மாதிரி தேவையானதை பார்த்து போடுங்க. தண்ணி ஆட் பண்ணுறோம். 1 கிளாஸ் தண்ணி. அது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் மட்டனோட தன்மையை பார்த்துட்டு 5லேருந்து 6 விசில் விடுங்க. நல்லா பதக்குன்னு கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து சாதத்தை வேக வைக்க போகிறோம். பாஸ்மதி அரிசி ஊற வச்சது. அப்புறம் இதில் வந்து நம்ம பிரியாணி தாளிக்க போகிறோம். பாஸ்மதி அரிசி வேக வைக்கும் போதே இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறோன்னா அந்த அரிசி ஃப்ளேவரும் அந்த ஸ்மெல்லுமே நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2, லவங்கம் ஒரு 4 பீஸ், பட்டை ஒரு சின்ன 3 பீஸ் போட்டுக்கிறோம், கல்பாசி ஒரு சின்ன பீஸு, ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ், அப்புறம் அன்னாச்சி பூ ஒரு 1 போடுறோம், பெரிய ஏலக்காய் ஒரு பீஸ் போடுறோம். மசாலா பொருட்கள் அது போட்டதுக்கப்புறமா நம்ம இது கூடயே வந்துட்டு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போடுறோம். கொரியண்டர் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்காக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து பாதி அரிசிக்கு போட்டுக்கிறோம். மீதி பாதியை நம்ம மசாலா ஃப்ரை பண்ணும் போது போடுறோம். கொத்தமல்லி புதினா 2மே இதில் ஆட் பண்ணிடுறோம்.
ஒரு லெமன் ஜூஸ் நாங்கள் ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கோம். அதில் வந்து பாதி லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிடுறோம். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு போடுறோம். அதனால சாதத்துக்கு தனியாக வேக வைக்கும் போது அதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். மசாலா பண்ணும்போது ஃப்ரை பண்ணும் போது அதுக்கு தனியாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு ஆயில் வந்து ஒரு 100 ml ஆயில் போடணும். இதெல்லாம் ஆனியன் ஃப்ரை பண்ணதுனால இந்த ஆயில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கலராக இருக்குது. பிரிஞ்சி இலை ஒரு 2, ஏலக்காய் ஒரு 4, கல்பாசி ஒரு இலை, ஜாதி பத்திரி அது 1 போட்டிருக்கோம், பெரிய ஏலக்காய் அது ஒரு 2, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ 1 போட்டிருக்கோம், பட்டை 1, கிராம்பு ஒரு 6 பீஸ் போடுறோம். அடுத்து இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டதுக்கப்புறமா அதில் பச்சை மிளகா ஒரு 5-6 போட்டுக்கிறோம். நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் காரத்துக்கு நாங்கள் ஒரு 6 போட்டிருக்கோம். நம்ம சாதம் வேக வைக்கும் போது ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறோம். அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் பாதி போட்டுக்கிறோம். இதில் மீதி வந்து நம்ம தம் போடும் போது மேலே கொஞ்சம் போட்டு விடலாம். அடுத்து புதினா போட்டுக்கிறோம். புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதில் பாதி வந்து நம்ம மசாலா கூட ஃப்ரை பண்ண போகிறோம். பாதி பார்த்தீங்கன்னா சாதத்தை வேக வைக்கும் போது அது கூட சேர்த்து போட்டிருக்கோம், பாஸ்மதி அரிசி கூட. அடுத்து தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 250 அளவுக்கு கிராம்க்கு அளவுக்கு போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். 85 கிராம் அளவுக்கு இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி வச்சு அந்த போட்டிருக்கோம். மட்டனுக்கே நாங்கள் வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம். ஸோ இதில் சும்மா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஜீரா பவுடர் ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் ஜீரா பவுடர். அது கரம் மசாலா ஆட் பண்ணுறோம், அது 1 ஸ்பூன். சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன். இது வந்து கொரியண்டரோட மிக்ஸ் பண்ணதுனால ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். இல்லைனா 1 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு பார்த்து. ஏற்கனவே நம்ம சில்லியும் போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து கர்ட் ஆட் பண்ணுறோம். கர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மசாலா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம 3 இடத்துல போட்டிருக்கோம். இதுக்கு மசாலாவுக்கு ஒரு வாட்டி போட்டிருக்கோம், மட்டன் வேக வைக்கும் போது ஒரு வாட்டி போட்டிருக்கோம், அப்புறம் சாதம் வேகிறதுக்காக மசாலா வச்சோம் இல்லைங்களா, அதுலேயும் போட்டிருக்கோம் உப்பு. மட்டன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சா மசாலா ஊறி இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். தனியாக வேக வச்சுருந்தோம்ல அந்த மட்டன் இது. வாவ், கலரே பாருங்களா சூப்பராக இருக்குல்ல. நல்லா டெம்ட் ஆகுது பார்க்கும் போதே. இருக்கிற பசிக்கு விட்டால் நான் இந்த மட்டனையே அப்படியே சாப்பிட்ருவேன். மட்டன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு, பூ போல் வெந்துருச்சு. இதெல்லாம் மட்டனை ஆட் பண்ணிடலாம். வேக வச்சு எடுத்த மட்டன் ஆட் பண்ணுறோம். நல்ல நல்லி பீஸோட பிரியாணி ரெடி ஆனதும் நல்லி பீஸு எனக்கு தான். பாருங்க மசாலா நல்லா கொதி வருது. இன்னொரு பக்கம் இதுவும் அரிசிக்கு வச்ச தண்ணியும் நல்லா கொதி வருது. இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கோம். நல்லா சாஃப்ட் ஆயிரும். எங்கம்மா டெம்ப்ட் ஆகுது, நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்கு. இப்போ சாதம் பாருங்க ஒரு 50% வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து தவா வச்சிடலாம். தவா வச்சிட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஈவன் அந்த தவாவும் நல்லா சூடாயிட்டே வரும். சூடாக ஆக நம்மளுக்கு அந்த மசாலாவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி சாதம் கொதி வந்ததுக்கு போது நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா டைமிங் கரெக்டாக இருக்கும். சாதம் ஃபில்டர் பண்ணுறதுக்காகவே நான் வாங்கி வச்சிருக்க ஒரு நவீன மிஷின் இது.
இதில் தான் இப்போ ஃபில்டர் பண்ண போகிறேன். இதை வந்து ஜஸ்ட் இப்படி இதை வச்சுட்டு இந்த சைடில் இப்படி வச்சுட்டிங்கன்னா போதும். அழகாக இதுலேயே ஃபில்டர் ஆயிரும். ஒரு பருக்கு கூட கீழே போகாது. இதை அப்படியே இப்படி ஃபில்டர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சாதம் கூட கீழே வெள்ள பாருங்க வந்தது எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி 80% வந்தால் போதும். அதை எடுத்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஈக்குவலாக நம்ம சமம் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு நல்லா கலராக வரணுன்னா எண்ணெயில் வதக்கும் போது காஷ்மீரி சில்லியோ இல்லை கலரோ ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா கலராக வரும். நாங்கள் எதுவும் இதில் ஆட் பண்ணலை. ஸோ இது மேலே அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைடு ஆனியன் அப்படியே கொஞ்சம் போட்டு விடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எல்லாம் நல்லா சாப்டாக கட் பண்ணி வச்சுருந்ததை அப்படி மேலே போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக லெமன் ஜூஸும் ஊற்றிட்டு நம்ம இதை தம் போட்டுடலாம். மீதி இருக்கிற 20% நல்லா வெந்துடும். இப்போ இதில் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம் தம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வாங்க பார்க்கலாம். நல்லா ஆவி பறக்க கமகமன்னு நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனை பாருங்க. இதில் இங்கே தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நல்லா எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைஸும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து ஹைதராபாதி ஸ்டைல் மாதிரி நம்ம லேயர் லேயராக போட்டு வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. பாருங்க பீஸ் எப்படி இருக்கு பாருங்க. Hold me down before I scream more than anything I could. அவ்வளோதாங்க, பாய் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சண்டே பாய் பிரியாணியோட மண்ணீரல் தொக்கும் செஞ்சு சூப்பராக போச்சு. வீக்கெண்டும் வரப்போகுது. ஸோ பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா பாய். You come and take me by the lights, no fights, you're just the thing. I won't stay, I say I can't stay, but it's just the polite thing to say.